நிச்சயதார்த்தத்தை பார்க்க விடாம பண்ணிட்டாளுங்க. அந்த டாக்டர் என்னடானா நான் என்னமோ 5 பொரிய வச்சு தின்ன மாதிரில பேசுறேன். அவ தின்னு என் பக்கத்துல ஒருத்தி உட்காந்துருக்காளே, அவதான் தின்னு மச்சின்னு சொல்லி வாயிலே திணிச்சா. இன்னதுக்கு கொத்தமா இங்க உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு. என்ன மச்சி ஏதோ முனவிக்கிட்டே இருக்க? இன்னும் சொல்லலடியம்மா. எதையாவது பேசிக்கிட்டே இருக்காத. பாரு, உன்னால நானும் என் தம்பி நிச்சயதார்த்தத்தை பார்க்கவே முடியல. நானும் அவனைய பார்க்க வேணான்னு சொன்னேன். என்ன உனக்கு உடம்பு சரியில்லை, திரும்ப ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாரு பொறுப்பு? உன்னை இந்த ரூம்ல அக்கடான்னு விட்டுட்டு நம்ம போக முடியுமா? சும்மா கூட பேசுறியே தவிர கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. நீ எல்லாம் எப்படிதான் என் அம்மா வளர்த்தியோ? நான் எங்க வளர்த்தேன்? அதெல்லாம் தானா வளர்ந்துச்சுங்க. இந்த வாய் கொழுப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இங்க பாரு அம்மாச்சி, உன்னாலதான் என் தம்பியோட நிச்சயதார்த்தத்தை கூட பார்க்காம உன் கூடவே உட்காந்துருக்கேன். அந்த அருமை கூட உனக்கு தெரியல. இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க. முதல்ல பார்த்தா உன்னையெல்லாம் பார்த்துக்கவே கூடாது. நான் பாட்டுக்கு செவனேன்னு போயிருந்திருக்கணும். உன் மருமகாரி வந்திருக்கால, சும்மா தானே உட்காந்துருக்கா. அவளை வந்து பார்த்துக்க விட்டுட்டு நான் பாட்டு கிளம்பி போயிருக்கணும். ஏன் தப்பு தான். ஏன் அம்மாச்சி நல்லபடியா பார்த்துக்கணும்னு நான் இருந்தேன் பாரு, ஏன் தப்பு தான். ஆமாண்டி, போன உன்னை பார்த்துக்கிட்டே கடை அப்பவே அந்த தம்பி சொன்னுச்சு வாய்வு தான் குத்தி இருக்கு அப்படின்னு. இந்த தம்பியை ஜெயிக்க விடக்கூடாதாமா. அதுக்கு என்னென்ன நாடகம் போடுறாளுங்க ஆத்தாளும் மகளும். என்ன குருன்னு பார்த்துக்கிட்டே கிடக்குற? அத்தா நான் ஒன்றும் சொல்லல ஆத்தா. பேசாம நான் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்துருக்கேன். உன் வேலையை பாரு. உனக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வரமாட்டேன். எங்க அம்மா வரும்ல, அதுவே வந்து பேசட்டும். என்னடி என்ன 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிய? ஆத்தா நான் ஒன்றும் சொல்லல ஆத்தா. பொண்ணுதான் அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு கிடக்குறா. ஆமா, நான் இழுச்சவாயி, நான் பைத்தியம் பாரு இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு. ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிய? என்னதான் ஆச்சு? அடியே நித்யா, நீயே சொல்லு. மா, நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டு என் தம்பி நிச்சயதார்த்தத்தை கூட பார்க்காம இந்த கிளவியை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கேன். ஆமா, இதுக்கு அவ்வளோ கோவம் வருது. இதை நிச்சயதார்த்தத்தை பார்க்க விடாம இங்க உட்கார வச்சிருக்கோமா? என்னென்ன பேசுதுங்கிற? ஏமா என் பொண்ணு பாவம், ஒத்த தம்பியை வச்சிருக்கா, அவளே பார்க்காம உட்காந்துருக்கா. நீ என்னடானா அவ மேல பழைய தூக்கி போடுற? ஆத்தா நான் ஒன்னும் சொல்லல ஆத்தான்னு சொல்லிட்டேல்ல, சும்மா எதுக்கு என் வாயை பிடுங்குறீங்க? ஆமா, நாங்க தான் வந்து உங்க வாயை பிடுங்குறோம். காலையில வந்தியில ஒழுங்கா திங்கிறத தின்னுபிட்டு லபான்னு கத்தாம இருந்திருந்தீங்கன்னா இம்புட்டு கொள்ள வேலை நடந்திருக்குமா? என் பையனுக்கு எவ்வளோ ஆசையா கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைச்சிருந்தேன். இப்போ ஒன்னாலதான் என் பையனுக்கு ஒரு வாரத்திலே, அது இந்த வெள்ளிக்கிழமையே கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்தாச்சு. இப்ப உனக்கு சந்தோஷமா? கேளுமா, நல்லா கேளு. போனா போதுன்னு என் வீட்டுக்கார மாதிரி அப்படியே போட்டு கிடக்கணும், கூட்டிக்கிட்டு ஓடணும் பாரு. இப்ப நம்ம தான் கெட்டவளாகிட்டோம். ஆத்தா நீங்களாம் ஒண்ணு பண்றியே, நீங்களாம் ஒண்ணு முடிவெடுக்கிறியே, அப்புறம் என்னைய குத்தம் சொன்னா நான் என்னத்த பண்றது? எது நாங்க பண்ணோமா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். காலையில நெஞ்ச வலிக்குது நீ என்கிட்ட தானே சொல்லிட்டு இருந்த, இல்ல உன் மருமகாரிகிட்ட சொல்லிட்டு இருந்தியா? அதாம்மா நானும் கேட்டேன். அவளும் அங்கதானே வந்திருந்தா. அவ நல்லா அலங்காம குலுங்காம அக்கடான்னு உட்காந்துருக்கா. அவளெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டேங்குது. நம்மளாம் விழுந்து கவனிக்கிறோம்ல, நம்ம தான் இலக்காரமா போயிட்டோம். ஆமா, இப்படி வேற மூஞ்சிய வேற தூக்கி வச்சுக்க. உன் நிலைமைய வச்சு சொல்லி தான் என் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ பாட்டுக்கு கண்டதே உளறி வைக்காத. அதான் நான் எதுவும் பேசலாத்தா. நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணி தொலைங்க, விடுமா. அது கிடக்குது, நம்மளாம் தாங்கிக்கிட்டு இருக்கோம்ல. அது மருமக மாதிரி எது விழுந்து கிடந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கடந்திருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும். நான் ஆத்தா நீ சும்மா இருக்கியா? சும்மா எது கிடத்தாலும் அவளே பிடிச்சி இழுத்துக்கிட்டேன். பாத்தியாமா மருமகளுக்கு வக்காலத்தை வாங்குறத? முடியல நான் மட்டும் மகளை தேடி வர வேண்டியது, நல்லா இருந்தா மருமகளுக்கு உட்கார்ந்துக்கிட்டு வேலையை பார்க்க வேண்டியது. இதுதானே உன்னோட குணம். நான் ஒரு வேலையும் பார்க்கலாத்தா, அவதான் அம்புட்டு கொள்ள வேலை பாக்குறா. நாங்க மட்டும் வீட்டுல என்ன படுத்தா தூங்குறோம்? ஏமா என் உசுரை வாங்கி தொலைகிற? நீ வராம ஊர்லயே கடந்திருந்தீனா நான் எம்புட்டு நிம்மதியா இருந்திருப்பேன். பாவம் பேரங்கல்யாணத்தை பார்க்கணும்னு நினைச்சியே அப்படின்னு கூட்டிட்டு வந்தா நீ என்ன பேச்சு பேசுற எங்களை? விடுமா, நீ பேசினீன்னா உனக்கு தான் டென்ஷன் ஏறும். அதுக்கெல்லாம் பட்டாதான் திருந்தும். ஆமா, மண்டபத்துல சொன்னியே எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டாங்க. பின்ன அவ பொண்ணு மடமேன ஏடிடுச்சு, அப்புறம் அவங்களுக்கு தானே அசிங்கம், அப்புறம் ஒத்துக்க தானே வேணும். ஆமாம்மா, நீ சொல்றதும் சரிதான். ஏமா அப்படியே கல்யாணத்தையும் நீங்க தான் பண்ணணும்னு சொல்லிட வேண்டியதானே? அட பொருடி, இப்பதானே ஒரு வாரத்துல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். கல்யாணத்தை பத்தி பேச வீட்டுக்கு வருவாங்க, அப்ப என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். சரிம்மா. நித்யா, டியே நித்யா, உன் புருஷன் வரான் போலடி. ஆமாம்மா. அம்மாச்சி பேசாம படு. எதுக்குடி? இது வேற சொல்றதே கேட்காம நையன்ட்டு சொல்றத கேளு. பேசாம படுக்கிறியா இல்லையா? அவளுக வேற என் உசுர வாங்குறாளுக. பேசாம தூங்கிடுவான். நித்யா. என்னங்க? உங்க அம்மாச்சிக்கு நல்லா இருக்குல்ல? இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே? பாருங்க, படுத்து தூங்குது. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்களாம். ரூமுக்கு வந்ததுல இருந்து பேசாம படுத்து தூங்குது. ஒத்த வார்த்தை கூட பேசல. சரி நித்யா, உங்க அம்மாச்சியை பாத்துக்க. நான் ஊருக்கு கிளம்பலான் இருக்கேன். எது ஊருக்கு கிளம்புறீங்களா? ஆமா, இன்னைக்கு தீபாவளியில எங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் பார்க்க வேணாமா? அதுக்கு
இதோ உன் தம்பி நிச்சயதார்த்தம்னே வந்தாச்சு. இனிமே உன் தம்பி கல்யாணத்துக்கு தானே வரணும். நானும் எம்பிட்டு நேரம் தான் உட்கார்ந்துருக்கிறது. என்னம்மா உங்களை சாப்பிட்டுட்டு போ சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், போற வழியில நான் சாப்பிட்டுக்கிறேன். போற வழியில எங்க சாப்பிடுவிய? நீங்க சாப்பிடாம போனா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள கூட சாப்பிடலன்னு அப்புறம் எங்களை தானே குறை சொல்லுவாங்க. என்னமோ நாங்க உங்களுக்கு சாப்பாடு போடாம கொண்ட மாதிரி. ஆமா தாயே, நீங்க ஒன்னும் எனக்கு சாப்பாடு போட்டு கொள்ளல. அங்க என்ன சாப்பாடே ரெடி ஆகல. என்னத்தை போய் உட்காந்து சாப்பிட சொல்ற? காலை சாப்பாடு தான் இருக்கு, மத்தியான சாப்பாடு இன்னும் ரெடி ஆகலையா. நான் இப்ப கிளம்புனாதான் ஊருக்கு போய் சேர முடியும், அதுக்கு தான் சொல்றேன். ஓ அப்படியா? சரி சரி கிளம்ப சொல்லு. சரி கிளம்புங்க, நாங்க கல்யாணம் முடிச்சுட்டு தான் வருவோம். அம்மா தாயே, நீ எப்ப வேணாலும் வா, உள்ளே ஒழுங்கா பாத்துக்க, அது போதும் எனக்கு. ஆமா, நாங்க தான் பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்காம வளர்ந்துருக்கான். சும்மா என்னையவே குறை சொல்லிட்டு இருந்திய, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ஆமா, தம்பி நிச்சயதார்த்தத்துக்கு வருவேன்னு சொல்லிவிட்டு இங்கிட்டு ரூம்ல உட்காந்துருக்க. எங்க அம்மாவை பாத்துக்கணும்னு அவ தான் இங்க இருந்தா. ஏன் எங்க அம்மாவெல்லாம் பாத்துக்க கூடாதா? தம்பி நிச்சயதார்த்தத்துக்கு வரணும் தானே வந்தா, அப்புறம் எதுக்கு அம்மாச்சியை பாத்துக்கணும் இங்கே உட்காந்துருக்கா? இப்ப நீங்க எப்படி உங்க சொந்தக்காரவங்கள பாக்குறதுக்கு பாதியிலே கிளம்பி போறீங்க? அதே மாதிரிதான் அவளுக்கும் அவளோட சொந்தம் அம்மாச்சி எல்லாரும் முக்கியம். நீங்க மட்டும் தான் முக்கியம்னு இருக்க முடியுமா என்ன? நீங்க அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல, என் பொண்ணு மட்டும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அது எந்த விதத்துல நியாயம்? சரி சரி, கல்யாணத்துக்கு அது முன்ன நின்று பண்ணு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க. அப்புறம் மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க. ஆ சரி, வரேன் நித்யா. போயிட்டு வாங்க. ஆனா உன் புருஷனுக்கு கொஞ்சம் நெஞ்ச கொழுப்பு இல்லடி, ரூம் தேடி வந்து வம்பிழுத்துட்டு போறாரு. இப்பயாவது தெரிஞ்சுக்க, நீ கல்யாணம் பண்ணி கொடுத்த மாப்பிள்ளையோட நான் எம்பிட்டு கஷ்டப்படுறேன்னு. ஆமா ஆமா, நீ சொல்றது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா இந்த அம்மாச்சி இருக்கு பாரு, இதுக்கெல்லாம் மட்டும் எப்படிதான் படுத்தோன்னே தூக்கம் வருதோ தெரியலப்பா. அடியே பூர்ணி, யார் வந்திருக்கான்னு பாரு. மா, நான் இப்பதாம்மா குளிச்சுட்டு வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கேன், நீ போய் பாருமா. கிச்சன்ல வடை போட்டுட்டு இருக்கேன், சீக்கிரமா போய் யாருன்னு பாரு. என்ன பெல் அடிச்சு யாரும் வரவே இல்ல, யாரும் வீட்டுல இல்லையோ? அத்தை அத்தை. வா தம்பி, வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் த. அம்மா உங்களுக்கு பலகாரம் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். பரவாயில்ல தம்பி, வாங்க கொஞ்சம் உட்காருங்க, நான் பூர்ணியை கூப்பிடுறேன். இல்லத்த வேண்டாம், எனக்கு வெளியில வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எனக்கு எல்லாம் தெரியும் தம்பி, உங்க அம்மா எல்லாத்தையும் போன் அடிச்சு சொல்லிட்டாங்க. என் பொண்ணு கொஞ்சம் கோவக்காரி தான், அதுக்காக பார்க்காம பேசாம இருந்துடாதீங்க. என்ன சொல்றாங்க இவங்க? புரியலையே அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கும் பூர்ணிக்கும் சண்டைன்னு லட்சுமி போன் அடிச்சு சொன்னுச்சு. நானும் இவகிட்ட கேட்டேன், இவ பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறா. கொஞ்சம் கோவக்காரி தான், நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க தம்பி. போச்சுடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த, நான் கிளம்புறேன். சே, நீங்க எம்பிட்டு தன்மையா இருக்கீங்க. எல்லாம் அவங்க அப்பா கொடுக்குற செல்லம், இப்படி திமுறா வந்து கிடக்குறா. அவ கூட சண்டையே இல்லைங்கிறேன், அத்தை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். எங்க அம்மாவை போய் உதச்சா சரி வந்துடும். சரிங்க த, பரவாயில்லத்த, நான் கிளம்புறேன் த. ஐயோ, வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாய் கூட சாப்பிடாம அப்படியே நான் அனுப்பிடுவேனா? வந்து உட்காருங்க தம்பி, ஒரு டம்ளர் காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. இல்லத்த, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி போயிருப்பீங்க, அத்தை வீட்டுக்கெல்லாம் எப்பயாதானே வரீங்க. வாங்க, இது உங்க வீடு, உரிமையோட வந்து அத்தைகிட்ட ஏதாவது கேட்க வேண்டியதானே. நானா வந்து கொடுத்தாலும் ஏதாவது நினைச்சுப்பீங்களோன்னு தான் நான் வரதே இல்லை. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லத்த. இந்த அத்தை மேல பாசம் இருக்குல்ல, அப்ப பேசாம உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை இம்புட்டு தூரம் சொல்றேல தம்பி, கொஞ்சம் செத்த நேரம் உட்காருங்களேன். நான் பூர்ணியை வர சொல்றேன், கோச்சுக்காதீங்க என்ன. ஐயோ என்னடா நடக்குதுங்க? நான் எப்ப இவ கூட வந்து சண்டை போட்டேன்? இவங்களா ஒண்ணு பேசிக்கிட்டு இவங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியலப்பா. தம்பி உட்காருங்கப்பா, இந்த வந்துடுறேன். சரிங்க த. வர வர இந்த ஊக்கே சரியில்லை, காசு வாங்குறாங்க, மொக்க மொக்க ஊக்கா குடுக்கறாங்க. சாரியில குத்த வருதா பாரு. சே, எல்லா ஊக்கும் வளைஞ்சு வளைஞ்சு போயிடுது, ஒரு ஊக்கு கூட ஒழுங்கா இல்ல. குத்தி குத்தி என் சாரி போனதுதான் மிச்சம். அம்மா வேற நெய்ய நெய்யன்னு கத்திக்கிட்டே இருக்கு. அடியே அப்பா, கொஞ்ச நேரம் வாய் மூடி இருந்துச்சு, திரும்பி ஆரம்பிச்சிருச்சு. என்னம்மா? இங்க யார் வந்திருக்கான்னு பாரு. மா, எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்ல, நானே இங்க ஊக்கு குத்த மாட்டேங்குதுன்னு நின்னுட்டு இருக்கேன், நீங்க வேற. அடியே என்னம்மா? இருங்கம்மா, ஊக்கு குத்திடுறேன். அடு, நல்லா இருக்கா சாரி? நல்லா அம்சமா இருக்கு. இப்ப என்னன்னு சொல்லுங்க. அடியே, யார் வந்திருக்கான்னு போய் பாரு. யாருமா வந்திருக்கா? நீங்களே பார்த்து என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதானே. இந்தமாரி கல்யாணம் ஆக பொண்ணு வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுறது இல்லையா? நீ தான் கூப்பிட்டுட்டீல, நான் வேற வந்து தனியா கூப்பிடணுமா? நீ கூப்பிட்டு தான் ஆகணும். ஆமா,
நானே சாரி ஒழுங்கா கட்ட முடியலன்ற கடுப்புல இருக்கேன். நீ வேற சும்மா நொய்யுங்காதம்மா. வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு? உன் சொந்தக்காரங்களா? இல்லடி, உங்க அப்பா எனக்கு சொந்தக்காரங்கடி. எங்க அந்த ஊர்ல இருந்து கிளவி வந்திருக்கா? அடியே, முரளி தம்பி வந்திருக்குடி. என்ன, அவர் வந்திருக்காரா? இப்ப சரி போ, வந்ததுல இருந்து போய் பாருடின்னு. அம்மா, எனக்கு என்னம்மா தெரியும்? அவர் வருவாருன்னு நான் என்னத்தை கண்டேன்? நல்லா நடிப்பீங்கடி. நீ என்ன போன்ல பேசாமையா இருக்க? எனக்கு எல்லா விவரமும் தெரியும். அம்மா, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. சரி சும்மா மசன்னு இங்கே நிக்காம அவரை போய் வாங்கன்னு கூப்பிடு. சரிம்மா. நான் காட்டி தான் பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன். அந்த தம்பி உன் மேல இன்னும் கோவமா தான் இருக்கு போல. என்னதான் சண்டை போட்டாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ல. சண்டையா? அடியே, நான் தான் உன்கிட்ட கேட்டேன்ல, உங்க 2 பேத்துக்குள்ளார என்ன சண்டைன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நல்லது தாண்டி. கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரும் சண்டை போட்டதை எங்கள்கிட்ட மறைக்கிறீங்க. சரி எப்படியோ 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தா சரிதான். சரி, நகருமா. மசன்னு இங்கே நின்றுகிட்டு இருக்காம. அடியே, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் முரளி தம்பி கூட பேசிக்கிட்டு என்ன. சரிம்மா. பார்த்து போடி, கீழே விழுந்துடாத. சரிம்மா. நல்ல பொண்ணு. முன்னாடியே போய் பாத்திருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் அவர் கூட இருந்து பேசி இருந்திருக்கலாம். எங்க நான் சொல்றதை கேக்குறா? சரி, நம்ம போய் காப்பிய போடுவோம். வாங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி பூர்ணி. என்ன புடவையெல்லாம் கட்டியிருக்க? சும்மா இந்த வருஷம் எடுக்கலாமேன்னு எடுத்தேன். ஏன், நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. சாரி கட்டி பழக்கம் இருக்கா உனக்கு? என்னமே பழகிக்க வேண்டியதா? சூப்பர். உங்களுக்கு தான் தாவணி சாரி இதெல்லாம் கட்டினா பிடிக்கும்ல? எனக்கு பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா என்ன எதுவும் தெரியலல்ல. நீ உனக்கு பிடிச்சத பண்ணு. என்ன திடீர்னு இங்கிட்டு? இல்ல, அம்மா தீபாவளி பலகாரம் கொடுக்க சொன்னாங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். இப்ப நான் கிளம்புறேன். ஏன் எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகணும், அதான். அம்மா காஃபி கொண்டு வரேன்னு இருக்காங்க. அப்புறம் அந்த காஃபியை நான் தான் குடிக்கணும். காலையில இருந்து எனக்கு 2 காஃபி குடிச்சிட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு இதையாவது நீங்க குடிச்சிட்டு போங்க. சரி பூர்ணி, நான் குடிக்கிறேன். அடியே, என்னம்மா? உன் ஃபோன் பாரு அடிச்சுட்டே இருக்கு. இந்தா, யார் என்னன்னு பேசு. கொடுங்கம்மா. தம்பி, இந்தாங்க காஃபி. குடிச்சிட்டு பூர்ணிகிட்ட பேசிட்டு இருங்க. நான் அந்த வரேன். நீங்க காஃபி குடிங்க. ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன், எடுத்து போய் பேசு. அது வேற யாரும் இல்ல, கீதா தான் அடிக்கிறா. என்னது, கீதா அடிக்கிறாளா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாப்பி நியூ இயர் சொல்றதுக்காக கூட இருக்கும். நான் அப்புறமா பேசிக்கிறேன். நீங்க காஃபியை குடிங்க. பரவாயில்ல பூர்ணி, நீ எடுத்து பேசு. இல்ல முரளி, நான் அப்புறமா பேசிக்கிறேன். நீங்க காஃபியை குடிங்க. அப்படியா? எதுக்கு கால் பண்ணியிருப்பா? என்ன விஷயம்னு தெரியலையே. ஒருவேளை இவ சொல்ற மாதிரி வாழ்த்து சொல்றதா இருக்குமோ? நம்ம நம்பரும் தான் வச்சிருக்கா. ஒரு ஃபோன் அடிச்சு ஹாப்பி தீபாவளின்னு சொன்னா என்னவா? நம்ம ஃபோன் அடிச்சா அந்த ஃபோன் எங்க இருக்குன்னு தெரில. அவங்க அம்மா கையில மாட்டுச்சு, அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. வேற விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கா. என்ன எதுன்னு எடுத்து பேசுவேன், அதாவது எமர்ஜென்சியா கூட இருக்கலாம்ல. சரிங்க மாமா. ஹலோ. ஹே பூரணி. சொல்லுடி. ஹாப்பி தீபாவளி டி. ஹாப்பி தீபாவளி. எனக்கு என்னடி, எதுவும் முக்கியமான விஷயமா? ஆமாண்டி. என்னடி விஷயம்? நீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புக்கு வச்சிருக்கியா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புக்கா? ஆமாண்டி. அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கா என்ன? கிழிஞ்சது. ஏய், சப்ஜெக்ட் இருக்குடி. சரி, இப்ப அதுக்கு என்ன? நான் காலேஜ் லைப்ரரியில தேடி பார்த்தேன், புக்கே கிடைக்கல. உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட புக் இருந்தா கேட்டு வாங்கி தரியா? எங்கடி நான் போய் கேக்குறது? இல்லடி, புக்கு எனக்கு கண்டிப்பா வேணும்டி. கிட்டத்தட்ட 1 வாரம் தான் டைம் முடிச்சோடனே வச்சுட்டு நாளைக்கே வந்து நான் எடுத்துக்கிறேன்னு அந்த லைப்ரரியன்ட்ட சொல்லிட்டு தாண்டி வந்தேன். அப்புறம் என்ன, அங்கே போய் பார்க்க வேண்டியதானே? பார்த்தேன்டி, இதுங்காட்டி வேற யாரோ வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களாம். ஐயோ, அது ரொம்ப கஷ்டமான சிலபஸ். ஐயோ, நல்லா கொஞ்சமாவது படிக்கலான்னு இருந்தேன். அடியே, இன்னைக்கு தீபாவளி. இருந்துட்டு போட்டோம். நான் என்ன படிக்கிறதுனா இன்னைக்கேவா படிக்க போறேன்? நாளைக்கு தான் படிக்க போறேன். அப்புறம் எதுக்கடி இன்னைக்கே கேட்குற? இன்னைக்கு தான் நீ படிக்க போறதில்ல. நாளைக்கு படிக்கிறதா இருந்தாலும் முன்கூட்டியே கேட்டு வச்சுக்கிறது நல்லது தானே. நீ வேணும்னா புக்கு கடையில் கேட்டு பாரு. கேட்டுட்டேன்டி, இல்லைன்ட்டாங்க. எக்ஸாம் வருதுல எல்லாருமே வாங்கிட்டாங்களாம். என்கிட்ட ஜெராக்ஸ் கூட இல்லடி. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? நம்ம கிளாஸ் விக்கி இருக்கான்ல, அவன் வச்சிருக்காண்டி. நீதான் அவன் கூட நல்லா பேசுவேல்ல, எனக்கு கொஞ்சம் ஜெராக்ஸ் மட்டும் வாங்கி தரியா? சரி பார்க்குறேன். இன்னைக்கு தீபாவளி, எவனும் ஃபோன் எடுக்க மாட்டான். நாளைக்கு ஏதாவது ஃபோன் அடிச்சு பார்க்குறேன். முடிஞ்சா ஒரு 2 நாளுக்குள்ளார உனக்கு புக் வந்துடும். என்ன, இன்னும் 2 நாள் ஆகுமா? என்ன சும்மாவா கிடைச்சிரும்? இதெல்லாம் நீ அப்பவே பிளான் பண்ணி எடுத்துருக்கணும். எடுத்து தாண்டி வச்சேன், அதுங்காட்டி வேற யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் என்னத்த பண்ணட்டும்? சரி புலம்பாத விடு. நீ படிக்கிறதுக்கு நான் கேரண்டி.
விக்கி கிட்ட கேட்டு உனக்கு வாங்கி தரேன் சரியா? தீபாவளியை நல்லா சிறப்பா கொண்டாடு. எனக்கு இங்க வேலை இருக்கு, நான் போனை வச்சுறேன், அப்புறமா பேசுறேன். ஏய் பூர்ணி, அச்சோ வச்சுட்டாளா? அந்த சிலபஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு புக்கு கிடைச்சா பரவாயில்ல. விக்கியை தவிர பூர்ணிக்கு வேற யாரும் ஃப்ரெண்டு கிடையாது. வேற யார்கிட்ட கேட்கறது? ஐயோ நல்லா படிக்கலான்னு பார்த்தா இப்பன்னு பார்த்து லைப்ரரியில் புக்கே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் என் நேரம். ஆக கீதாவுக்கு புக்கு வேணும். என்கிட்ட இருக்கே, என்கிட்ட கேட்கலாமே. என் மேல அவ்வளோ கோவத்துல இருக்கா. சரி சரி, படிப்பு தானே பிரச்சனை, அதை தீர்த்து வச்சிருவோம். முரளி பூரணி, நான் காஃபி குடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன். இருங்க, மத்தியானம் சாப்பிட்டு போலாம். இல்லை வேண்டாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகணும். இப்போ கிளம்புனாதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியில போகணும். அதனால தான் காலையிலேயே உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுத்துடலான்னு வந்தேன். ஓகே முரளி. இப்போ நான் கிளம்புறேன். சரி. அத்தைகிட்ட சொல்லிடுங்க, அத்தை உள்ள வேலையாக இருப்பாங்க போல. அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன். வரேன். சரி முரளி. இந்த தீபாவளி அமர்க்காலமா போகுது. என்னைக்கும் முரளி எங்க வீட்டுக்கு வந்ததே இல்ல. இந்த வருஷம் வந்திருக்காருன்னா கண்டிப்பா சம்திங் சம்திங். அண்ணே கொஞ்சமாவது சிரிங்கண்ணே, அப்பதான் போட்டோவுக்கு நல்லா இருக்கும். இது ஓகே. அக்கா நீங்களும் சிரிச்சீங்கன்னா அழகா இருப்பீங்க. கொஞ்சமா சிரிங்க. இப்ப பாருங்க, 2 பேரும் அழகா இருக்கீங்க. அப்படியே இருங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். சூப்பர். அண்ணே அக்கா மேல அப்படியே தோல்ல கை போடுங்க. என்ன தோல்ல கை போடுங்கண்ணே? தோல்ல கை போடணுமா? ஆமாண்ணே, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே, போட்டோ எடுக்க வேணாமா? தோல்ல கை போடுங்க. இல்ல வேண்டாம், இப்படியே எடுத்துப்போம். அக்கா நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல பரவாயில்ல, இப்படியே இருக்கலாமே. என்ன போங்க. சரி, இதையாச்சும் பண்ணுங்க. ரோஸ் எடுத்துட்டு வந்து அக்கா கையில கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுங்க. என்னது ப்ரப்போஸா? ஆமாண்ணே, நீங்க அக்காவை லவ் பண்றீங்க தானே? அப்புறம் என்ன, அக்காவுக்கு கொண்டு வந்து கொடுங்க. ஏப்பா தம்பி, அந்த ரோஸ் எடுத்துட்டு வாப்பா. அண்ணே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னக்கா, அண்ணனே ரெடியா இருக்காரு, நீங்க ரோஸை வாங்க தானே போறீங்க, வாங்கிக்கோங்கக்கா. இல்ல அதெல்லாம். அமிர்தா, ஏன் பாப்பா வேணாங்கிற? இல்ல மாமா, மாப்பிள்ளை தம்பி தானே கொடுக்க போகுது, வாங்கிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க கொடுங்க, அதெல்லாம் அவ வாங்கிக்குவா, நீங்க கொடுங்க. சரிங்க. நீ கிட்டப்பா என்னடா? இங்க என் கிச்சிக்கு பூத்தா போயிங்களா? ஆமா. அப்ப எனக்கு உனக்கு பெரிய பொக்கேவே தந்துடுறேன் சரியா? ஜாலி ஜாலி. பெரிய பொக்கையா? ஆமா ஆமா, பெரிய பொக்கேவா வாங்கிட்டு வந்து உன்கிட்ட கொடுத்துறேன். அப்ப செய். இங்க சித்திக்கு சின்னோண்டு பூ கொடுங்க. சரி பாப்பா. அண்ணே இதோ அவர் தராரு பாருங்க, பூவை வாங்கிக்கோங்க. அதை எடுத்துட்டு வந்து அக்கா கிட்ட கொடுங்க. தம்பி சொல்லுங்க. நீ சும்மாலாம் கொடுக்க கூடாது. வேற? இல்ல மண்டி போட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சி கிட்ட கொடுக்கணும். இது வேறயா? அப்புறம் பொண்ணு கிடைக்குதுல, சும்மாவா? அமிர்தா, நீ சட்டுன்னு வாங்கிடக்கூடாது, அப்புறமா தான் வாங்கணும் சரியா? அண்ணே என்னண்ணே, எனக்கு பார்த்தா பெரிய ஆப்பால வைக்க போறீங்க. இதெல்லாம் ஒரு ஜாலிக்கு தானே தம்பி, பின்னாடி இந்த போட்டோ எல்லாம் எடுத்து பார்த்தா சிரிப்பா வரும். இப்பவே எனக்கு சிரிப்பு தானே வருது. சரி பூவை எடுத்துட்டு வந்து என் தங்கச்சி கிட்ட கொடுங்க. சரிங்க. நீ அண்ணே மறந்துடாதீங்க, அவங்க சொன்ன மாதிரி மண்டி போட்டுட்டு கொடுங்க, அப்பதான் போட்டோ சூப்பரா வரும். சரி தம்பி. அன்பே உன் பெயரை படகின்றேன், அதை சொல்லித்தானே கரையை சேர்க்கிறேன். உன் கொலுசின் ஓசை கேட்க தங்க மணிகள் கோர்ப்பேன், அதில் 2 குறைந்து போனால் கண்ணின் மணிகள் சேர்ப்பேன். உன்னை தீவு போல காத்து நிற்க கடலாக மாறுவேன். என்னப்பா ஓகேவா? சூப்பரா வந்திருக்குனே. சரி, நான் இப்ப அவங்களுக்கு நிஜமாலுமே ஒரு gift கொடுக்க போறேன். எது கிஃப்டா? கிட்டப்பா என்னம்மா? எனக்கு பூ. அரேன் பாப்பா, உங்க சித்திக்கு ஒரு gift கொடுத்துட்டு அப்புறமா தரேன் சரியா? அப்ப செய். கிஃப்ட்லாம் ஒன்றும் வேண்டாம். அக்கா என்ன நீங்க, கல்யாணம் ஆகிற பொண்ணு மாப்பிள்ளை எது கொடுத்தாலும் உடனே வாங்கிப்பாங்க. நீங்க என்னடானா எதுக்கு எடுத்தாலும் வேணாங்கிறீங்க. அவ அப்படிதான். தம்பி நீங்க கொடுங்க, அவ வாங்கிக்குவா. சரிங்க. நீ ஏங்க என்னவா இருக்கும்? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அவளை பத்தியல கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாவ, நீங்க ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்தீங்களா? அடியே, நீ கேக்குறதெல்லாம் வாங்கி தரேன். வாரத்துல 3 வாட்டி கறி சோறு தான் சாப்பிடுற. உங்க அப்பா வீட்டுல இப்படியா சாப்பிட்ட? நான் சாப்பிடலதான்,
ஆனா கறி குழம்பு ஃபுல்லா சமைக்கிறதுல நான் தானே. உனக்கு மீனை வெட்டி தான் தர முடியும், கறியை கடைக்கு போய் வாங்கி தான் தர முடியும். பின்ன உன் வேலை வேற என்ன? சமைக்க கூட வலிக்குதோ? உங்களுக்கு போய் சாப்பாடு போட்டேன் பாருங்க, வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறேன்ல அந்த கொழுப்பு. ஆமாண்டி, உங்க அப்பா வீட்டுல கொழுப்பு கறியா போட்டு விருந்து வச்சாங்க. ஆக உங்களுக்கு கொழுப்பு கறி போடணும் எங்க வீட்டுல. போய் எங்க அப்பா கிட்ட சொல்றேன், அவரே போடுவாரு. ஆமா தாயே, நீ உங்க அப்பாட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாத. அப்புறம் அவரு ஒரு கோடி அப்பு ஒரு கோடி, இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே கிடப்பாரு. ரொம்ப திமிருதான் உங்களுக்கு. எங்க அப்பாவே கிண்டல் பண்றிய. கண்டிப்பா எங்க அப்பாட்ட போய் சொல்லுவேன். சொல்லு, அப்படியே உங்க வீட்லயே இருந்துக்க. எத்தனை வாடி கறி குழம்பு ஊத்துறான்னு நானும் பாக்குறேன். எங்க கிப்ட பாத்தியலா? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ உன் வாயை மூடு. எப்ப பாரு வாயை பொழந்துக்கிட்டு. அண்ணே சூப்பர்ண்ணே, ஐபோனா? ஆமாப்பா, முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். சரி, அக்காவுக்கு கொடுங்க, ஒரு கிளிக் போட்டுருவோம். சரி தம்பி. அக்கா சிரிங்கக்கா, ஐபோனே கொடுக்குறாரு, சிரிக்காம இருக்கீங்க. இப்பதான் நல்லா இருக்கு. பத்திரம். சரி. அக்கா நீங்க அவங்களோட அக்காவா? ஆமா தம்பி. அக்கா எல்லாரும் சேர்ந்து நின்று ஒரு போட்டோ எடுத்துக்குவோம். நிறைய வாட்டி போட்டோ எடுத்தாச்சு தம்பி. அவளை சாப்பிட கூட்டிட்டு போனோம், அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்களா? சரி, சாப்பிட்ற இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, அங்கேயே 2-3 போட்டோ எடுத்துருவோம். சரி தம்பி. அமிர்தா, வா சாப்பிட போலாமா? போலாங்க்கா. அண்ணி ஒரு டவுட்டு. சொல்லுங்க தம்பி. அமிர்தா எப்பவுமே சிரிக்கவே மாட்டாங்களா? அட, இவ சிரிச்சா அவ்வளோ அழகா இருக்கும். இல்ல, நானும் பாக்குறேன், வாயை திறந்து சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. சிரிக்க சொல்லி கேமராமேன் சொல்லி சொல்லி பார்த்துட்டு அழுத்து போயிட்டாரு. ஆனா உங்க தங்கச்சியை சிரிக்க வைக்கிறது பெரிய கஷ்டம் போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தம்பி, செல்லமா வளர்ந்துட்டா இல்லையா. எங்க வீட்டுல கடைசி பொண்ணே இவதான். சந்தோஷமா பாத்துக்கங்க. அதெல்லாம் நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன். நீ சரி வாங்க சாப்பிட போலாம். ஏய் வாடி. இதோ வரேன். மா என்னடி? என்னம்மா அவன் பண்றதுக்கெல்லாம் பேசாம அமைதியா இருக்க? என்னடி நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது? தெரியாம தானே கேட்கறேன், என்ன நடந்துச்சு? அந்த பிள்ளைக்கு ஐபோன் வாங்கி கொடுத்துருக்காமா. என்னது ஐபோனா? ஆமாம்மா. அதோட ரேட் என்ன தெரியுமா? என்ன ரேட்டு? இரு, மொபைல்ல செக் பண்ணி சொல்றேன். ஐபோன் வாங்கியிருக்கானா? ஒரு வார்த்தை கூட இந்த பையன் சொல்லவே இல்லை. மா என்னடி? ஆப்பிள் ஐபோனோட ரேட்டு 70,000 ரூபாய் போட்டிருக்கு. என்னது 70,000 ரூபாயா? ஆமாம்மா, ஆப்பிள் ஐபோனோட ரேட்டு 70,000 ரூபாய் போட்டிருக்கு. இந்த பயலுக்கு இதெல்லாம் தேவையாமா? இப்பவே பாத்தியா தான் பொண்டாட்டிக்கு எப்படி காசு தண்ணி மாதிரி செலவு பண்றான்னு? இங்க பாருமா, இதெல்லாம் ஆரம்பத்திலே தட்டி வச்சிரு. இல்லைன்னு வையே, வரவ சொத்தை பூரா அவ பேர்ல எழுதிவிட்டு அப்புறம் உனக்கு நாமத்தை போட்டுற போறா. கடைசியில கூட நான் தான் உன்னைய பாத்துக்கணும் போலையே. பார்த்து இருந்துக்கம்மா, சொல்றத சொல்லிட்டேன்.